கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, தேவன் சொன்னால் எல்லாம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சொன்னால் நடக்குதா? மனுஷங்க சொன்னால் நடக்குதா? இந்த உலகம் சொன்னால் நடக்குதா? இல்லவே இல்லை. ஒரு சின்ன உதாரணம், குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிறது நடக்கான்னா இல்லை. ஒரு சிலர் சொல்கிறது நடக்கும், ஒரு சில காரியங்களை நடக்காது. தெருவில் நீங்கள் சொல்கிறது நடக்குமான்னா சில காரியம் நடக்கும், சில காரியம் நடக்காது. எல்லா மனுஷனுடைய வார்த்தையும் அதுதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. வல்லமையும் பராக்கிரமும் மகிமையும் நிறைந்தது தான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே நடக்கும். நான் சொல்ல எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் பிரச்சனைகள்லாம் மாறப்போகிறது. விசுவாசிங்க, இது கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாடுகளெல்லாம் மாறப்போகிறது, உங்கள் கடனெல்லாம் மாறப்போகிறது, உங்களுடைய பத்திரவமெல்லாம் மாறப்போகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப்போகிறான். கர்த்தருடைய வார்த்தை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகம் சொன்னால் நடக்குமானா இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். ஒரு முறை எலிசா என்கிற தீர்க்கதரிசி சமாரியா ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நாளைக்கு இதே நேரத்தில் ஒளிமுகம் வாசலில் ஒரு படி கோதுமை மாவு 1 சைக்கிளுக்கும் 2 படி வார்கோதுமை 1 சைக்கிளுக்கும் விற்கப்படும். நீங்கள் வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1-2 வசனத்தை. அப்போது கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானி சொல்கிறான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்கிற காரியமா? ஏன் அப்படின்னா, சமாரியாவில் பஞ்சத்தினால சமாரியாவே அழிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா அந்த நாட்டினுடைய உணவு காரியங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எங்கே அந்த விலைக்கு விற்கப்படும்? அப்பொழுதுதான் எலிசாவுக்கு கோபம் வந்தது. இவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மாட்டேக்கான், இவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க மாட்டேக்கான். சொன்னார், நீ பார்ப்ப ஆனால் அதை புசிக்க மாட்ட. நீ பார்ப்ப, நீ புசிக்க மாட்ட. அது அப்படியே நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு படி கோதுமை மாவு 2 சைக்கிளுக்கு 1 சைக்கிளுக்கு 2 படி வார்கோதுமை 1 சைக்கிளுக்கு விற்கப்பட்டது. கைலாக கொடுக்கிற பிரதானி தான் தலைவன். அவனை மக்கள்லாம் அடித்து நெருக்கி மிதித்து அவன் பார்க்குறான், விற்கப்படுறதை பார்க்குறான். ஆனால் செத்துட்டான். ஆண்டவர் சொன்னது நடந்துச்சு, இந்த தெய்வ மனிதர் சொன்னது நடந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சர்வ வல்லமையில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது. விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு புதிய லைஃப்பை, ஒரு புது ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்புங்க. அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அவர் சொன்னபடி தான் எல்லாம் நடக்குது. வானமும் பூமியும் காற்றும் கடலும் அவர் சொன்னபடி தான் நடக்குது. நீங்கள் விசுவாசிங்க, அவர் சொன்னால் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீ சொன்னால் எல்லாம் நடக்கும். அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.